Hello friends, welcome to 8th Wonder. Given question என்ன கொடுத்திருக்காங்க? Which one of the following statement is false? அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுல எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் falseன்னு கேக்குறாங்க. First A பாப்போம். The product of 2 cross 2 real matrix of rank 2 is of rank 2ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், ரேங்க் 2 இருக்கா மாதிரி. அந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா வர ஆன்சரோட ரேங்க்கும் வந்து எனக்கு 2 தான்னு சொல்றாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 2 மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுத்துக்கலாம். நான் ஏபின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ரெட் ஏ வந்து எனக்கு n cross n ஆஃப் ஆரா இருந்துச்சுன்னா ரெட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n. அதாவது மேட்ரிக்ஸோட சைஸ் என்னவோ அதுவே ரேங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். கிளியராக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ பியோட ரேங்க் பார்த்தோன்னா நமக்கு என்னது 2, அதோட சைஸ் என்னவோ அதே தான் வந்திருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்? ரேங்க் ஆஃப் ஏபி தான் வந்து 2-1 பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்து செக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். டெட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டெட் ஆஃப் ஏ டாட் டெட் ஆஃப் பி வேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு n cross n ஆஃப் ஆர். இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் டெட் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நாட் ஈக்குவல் டு 0னா என்னது? ஏபியோட சைஸ் என்னவோ அதே தான் ரேங்காக வரும். ஏவோட சைஸ் வந்து 2 cross 2, பியோட சைஸ் வந்து 2 cross 2. அப்போ ஏபியோட சைஸ் நமக்கு என்ன தான் வரும்? 2 cross 2 தான் கிடைக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி எனக்கு என்ன வந்துருச்சு? இப்போ 2ன்னு கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ. இப்போ ஆப்ஷன் பி வந்து பார்க்கலாம். The product of 3 cross 3 real matrix of rank 2 is of rank at most 2. அதாவது இப்போ நம்ம 3 cross 3 மேட்ரிக்ஸ் வந்து 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், ப்ரொவைடட் ரேங்க் 2 இருக்கா மாதிரி எடுத்துட்டு அதை ப்ராடக்ட் பண்ணால் அதோட ரேங்க் வந்து எனக்கு அட்மோஸ்ட் 2ஆக இருக்கும்னு சொல்கிறாங்க. அட்மோஸ்ட் 2 தான், அதிகபட்சம் 2 இருக்கலாம், இல்லை 2 விட கம்மியாக கூட இருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் பி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் இதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ்க்கு ஏபி நேம் கொடுத்துக்கிறேன். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் பி ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஏபி வந்து n cross n ஆஃப் ஆரில் இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏபி லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ கம்மா ரேங்க் ஆஃப் பி. இப்போ இதில் எடுத்துகிட்டு போய் ரேங்க் ஏவோட வேல்யூ ரேங்க் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் மினிமம் ஆஃப் 2,2ன்னு கிடைக்கும். 2,2ல மினிமம் வேல்யூ நமக்கு என்ன தான் வரும்? 2 தான் வரும். தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏபி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது ஏபியோட ரேங்க் இருந்தால் அதிகபட்சம் 2ஆக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஆப்ஷன் பி வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் 3 cross 3 ரியல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 2 இஸ் ஆஃப் ரேங்க் அட்லீஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே கொடுத்து ஆப்ஷன் பியில் கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே அட்மோஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் பி ப்ரூஃப் பண்ணதுனால ஆப்ஷன் சி வந்து அப்படியே ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். இஃப் யூ வாண்ட் நான் ஒரு கவுண்டர் கூட கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 0 1 0 0 0 0 1 0 0 0. பி மேட்ரிக்ஸை சேம் மேட்ரிக்ஸ் நான் இதே எடுத்துக்கிறேன். 0 1 0 0 0 1 0 0 0. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 0 1 0 0 0 0 0 0. அதாவது இப்போ நமக்கு ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேங்க் 2 இருக்க மாதிரி 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ரேங்க் அட்லீஸ்ட் 2 இருக்கும்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 2ஆவது இருக்கும்னு சொல்கிறாங்க. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரேங்க் எனக்கு என்ன வந்துருச்சு? இங்கே ரேங்க் ஆஃப் ஏபி எனக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. இதை வச்சு ஆப்ஷன் சி வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க? The product of 2 cross 2 real matrix of rank 1 can be the 0 matrix சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கேன் பி, அதாவது 2 cross 2 மேட்ரிக்ஸ் ரேங்க் 1 இருக்கா மாதிரி ஏதோ மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை 2ன்னு சொல்லணும்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா போதும், அந்த மாதிரி பாசிபிள் வரா மாதிரி. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் 0 1 0 0ன்னு, பி மேட்ரிக்ஸ் அதே எடுத்துக்கிறேன். 2 மேட்ரிக்ஸும் கிளியராக 2 cross 2 மேட்ரிக்ஸாக ரேங்க் வந்து 1 தான் வருது. ரேங்க் அப்படின்னா நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோ ஆர் காலம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1, ரேங்க் ஆஃப் பி வந்து 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி வந்து ட்ரூ. இப்போ நம்ம கிவன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அது ஆன்சராக வராது. பி வராது, சி வரும், டி வராது. தேங்க்யூ.